Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்க ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு, எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னுடைய சேனலுக்கு வந்து பிகினர்ஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷார்ட் ஆன் டைமில் ரிசல்ட் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியுமா ஆட்சன்ஸ்லேருந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஒரு சிலது நான் வந்து இன்டெரக்டாக தான் சொல்லுவேன். ஓப்பனாக சொன்னால் அப்படின்னா எனக்கு பாலிசி வேல்யூஷன் வந்துடும். ஸோ ஒரு சிலது வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $99.75, அதாவது எக்ஸாக்டிங்காக $100 ஜஸ்ட்டு வந்து ஒரு 20 சென்ட்ஸு அவ்வளோதான் கம்மியாக இருக்குது. சரிங்களா? அது சம் ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும். $100 ரவுண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபார் டேவுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து $100 அச்சீவ் பண்ண முடியுமானா ஷோர் நண்பா, இதுக்கு 100% நான் கேரண்டி கண்டிப்பாக முடியும். அப்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு எது போல் ஆர்டிக்கல் ஒர்க் பண்ணலாம், எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் இந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, டுடே டாலர், எஸ்டர்டே, லாஸ்ட்டு 7 days, திஸ் மந்த்து, தென் அது போக பேலன்ஸு, லாஸ்ட் பேமெண்ட்டு, இந்த செக்ஷன் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். சரி, இப்போது எஸ்டர்டே எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $102, அதாவது 102.29 வந்து நமக்கு கிடச்சிருக்குல்ல. இது வந்து நேத்திக்கான அமௌண்ட். ஓகேங்களா? எஸ்டர்டேக்கான அமௌண்ட்டு. லாஸ்ட்டு 7 daysல கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $167.88 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $331.72 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? சரி, இப்போது டுடே ஆர் எஸ்டர்டே, லாஸ்ட் 7 days ஆர் தென் திஸ் மந்தில் இது 4 டிபார்ட்மெண்ட்டு வந்து எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஆக்சுவலி வீடியோ வந்து மினிமம் 10லேருந்து 20 minutes வரைக்கும் ஆவரேஜாக போகும். ஓகேங்களா? பிகினர்ஸ் பார்க்குறவங்களுக்கு என்னடா ஒரு ரொம்ப லென்த்தாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போது இந்த டுடே டாலர் நமக்கு இந்த $99.75 வந்திருக்குல்ல, அது வந்து நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணி 12:05 இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, இல்லை பிகினராக அந்த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக டுடே டாலர் உங்களுக்கு $1 வந்தாலும் சரி, 1 சென்ட் வந்தால் கூட சரி. ஓகேங்களா? கரெக்டாக 12 மணி 12:05 இந்த டைமுக்கு நீங்கள் இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா டுடேவில் வந்திருக்கிற எல்லா ரெவன்யூமே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். அப்போ டுடேவில் இருக்கக்கூடிய இடத்த வந்து 0 ஆகிடும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே லைவ் ரிப்போர்ட்டாக கிட்டத்தட்ட 450 வீடியோ நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஆவரேஜ் 850 வீடியோக்கு மேலே இருக்கும். லைவ் ப்ரூஃபாக கொடுத்துருக்கு நண்பா. 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:05 அவ்வளோ மினிமம் 12:10 வரைக்குமே போயிருக்கும் லைவ் ப்ரூஃப். MrFool.com என்னோடய வெப்சைட் நேம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷனாக என்னென்னு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவுடைய டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ இந்த வீடியோக்கு டைட்டில் வந்து ஆட்சன்ஸ் லோடிங் சம் ஏதோ நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கீழே மோர்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் என்னுடைய சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், டெலகிராம், அது போக வாட்ஸ்அப் ஆர் தென் என்னுடைய வெப்சைட் MrFool.com, மோர் தென் என்னுடைய இன்டர்நேஷ்னல் வெப்சைட் எல்லாமே நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? உங்கள் போய்ட்டு ரெஃபரலுக்கு வந்து என்னோடய வெப்சைட் போய் எடுத்து பாருங்கள். பிஸ்னஸ் வெப்சைட் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், பிளாகிங் வெப்சைட் எப்படி பண்ணியிருக்கோம், காமர்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு மோர் தென் ஒரு ஐடியாவுக்காக எல்லாமே ஓப்பன் சோர்ஸாகவே நம்ம கொடுத்துருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். அது போக நம்மக்கிட்ட எது போல் சர்வீஸ்லாம் இருக்குன்றது நம்ம என்னோடய வெப்சைட் நேம் வந்து MrFool.com. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மோர் தென் எல்லாமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். பெய்டு சர்வீஸ் தான் நீங்கள் ஏதாச்சும் எங்கிட்ட ஹேர் பண்ணணும், வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். சரியா? சரி, இப்போது நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே டுடே டாலர் எல்லாமே எஸ்டர்டேக்கு வந்துடும் சொல்லிட்டுனா, அப்போது எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸில் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட்டு 7 days இருக்குல்ல, $167.88 அது கூட போய் ஆட் ஆகிடும். அப்போது ப்ரோ என்ன சொல்ல வரீங்க, ஆல்ரெடி $167.88 இருக்குது. தென் எஸ்டர்டே 102 அதாவது $102.29 வந்துருக்குல்ல, இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணி லாஸ்ட்டு 7 daysல காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நமக்கு எவ்வளோ வியூஸ் வருது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் ஆர் எவ்வளோ இம்ப்ரெஷன், இதெல்லாமே நமக்கு வந்து கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால்
எப்பயுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ்லாம் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. இன்றைக்கி டே 1ன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இன்றைக்கி டே 1. அப்போது அப்படின்னும் போது லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட்டில் ஆல்ரெடி $167 இருக்குது. ஆனால் இது வந்து டே 1ன்றதால இது லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்டு தானே. அப்போ இன்றைக்கி டேட்டு 1ன்னும் போது அப்போ இதுக்கு முன்னாடி 6 நாள் போன மந்த்லேருந்து கணக்கு எடுத்துக்கும். கான்செப்ட் புரியுதா? எப்பயுமே மந்த்து வந்து 1 வீக் ஆன உடனே தான் அதுக்கப்புறம் தான் இது கரெக்டான ரிசல்ட் காட்டும். அது இல்லாமல் இது லாஸ்ட்டு 7 டேஸ் ரிப்போர்ட்டுன்றதால அது எப்பயுமே கரெக்டாக காட்டவே காட்டாது. எப்பயுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 டேஸை கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? இப்போது திஸ் மந்த்துக்கு வந்துடுவோம். திஸ் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா $331.72. சரிங்களா? கிட்டத்தட்ட $331 வந்திருக்கு ஓவராலாக. இது வந்து ஒரு நாளில் வந்திருக்கலாம், 2 நாளில் வந்திருக்கலாம். ஓவராலாக மாதம் மொத்தம் எவ்வளோ வந்தாலுமே அந்த செக்ஷனில் காமிச்சு கொடுத்துரும். ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? டுடே டாலர் பார்த்தீங்களா, $99.75. ஆவரேஜாக $99. இது வந்து யூஎஸ் டாலர்ன்றதால இந்தியன் கரன்சிக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு $7,000 வரும். ஃபார் டேவுக்கு $7,000 வந்து இந்தியன் கரன்சியில் நம்ம கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆவரேஜே $7,000. இந்தியன் கரன்சிக்கு ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 85 ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு $8,000 வந்துடும் நினைக்கிறேன். சரிங்களா? செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கரெக்டாக நமக்கு தெரியல எவ்வளோ இருக்குன்னு இன்றைக்கி ரேஞ்சுக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ டுடே டாலரில் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் சரி, ஓகேங்களா, திஸ் மந்தில் அது ஆடையை தான் காட்டும். ஓகேங்களா? அப்படின்னா $99.75 இருக்குல்ல, அது வந்து இப்போ திஸ் மந்தில் ஆல்ரெடி $331.72 இருக்கு இல்லையா, இது கூட ப்ளஸ் பண்ணி தாங்க காமிச்சிட்ருக்கு. இப்போது அந்த $99.75 இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்தில் $331.72 இருக்கு இல்லையா, இது கூட ஆல்ரெடி ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே $331.72 நம்ம காமிச்சிட்ருக்கு. ஓகேங்களா? நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆக்க வேண்டாம். ஏன்னா டுடே டாலர் வந்து எப்போயுமே நமக்கு $1 $2 மோர் தென் $1,000 வரட்டுங்க ஃபார் டேவுக்கு. வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். $1,000ன்றது ரொம்பவே கம்மி தான். கண்டிப்பாக ஃபார் டேவுக்கு $1,000 கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து சம்பாதிக்க முடியும். சரிங்களா? சரி, அப்போது டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் காட்டும். புரியுதுங்களா? சரி, அப்போ பேலன்ஸில் இருக்க இல்லை ப்ரோ, அது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் கிட்டத்தட்ட $41.45 வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போன மந்தோடைய அமௌண்ட்டு. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து $100 இருந்தால் விட்ரால் வச்சுக்கலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா $300 நம்ம வந்து மேனுவலாக நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் செட்டிங்ஸில் போய் ஃபர்தராக $300 வந்து நம்ம மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா $300 வந்தால் தான் விட்ரால் நடக்கும். ஓகேங்களா? அதான் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ விட்ரால் வச்சுருக்கோம் அப்படின்னா $180.98. ஆக்சுவலாக நான் மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் $100 வந்தால் தாங்க வித்ட்ரால் வைக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரோ என்கிட்ட என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் $99.95 இருக்குது, 5 சென்ட் தான் கம்மியாக இருக்குது, வித்ட்ரால் நடக்குமானா நடக்காது. மறுபடியும் சொல்கிறேன், $100 எக்ஸாக்டிங்க $100.1 ஆச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா, அதாவது $100 ரவுண்டாக இருந்தாலே போதுமானது. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், இந்த ஆட்சன்ஸ்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூவில் எப்படி ப்ரோ விட்ரால் வைக்கிறது, அதுக்கு என்ன மெத்தடு, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், மோர் தென் நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. ஆனால் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேமெண்ட் வந்து என்னென்னா பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். சரிங்களா? இப்போ மேலே இருக்கிற அந்த ஏர்னிங் செக்ஷனில் ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். பிகினராக நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஆட்சன்ஸ்னால் என்ன, ஆட்சன்ஸோடைய டேஷ்போர்டு எப்படி பேக் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதுன்றது அந்த ப்ளூ கலர் செக்ஷனெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? சரி, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ரிசீவ் ஆகுன்றது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். இப்போது நாம் வந்து ஒருத்தருக்கு வந்து மணி சென்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து 2024 வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டு பண்ண முடியும் நம்மளால். ஸோ அது வந்து இப்போ நம்ம இந்தியா பேஸ் பண்ணி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கே தெரியும், யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலிமா நம்ம நிறைய பண்ணிக்கலாம். ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ் பண்ண கம்பெனி ஆட்சன்ஸ்ன்றதால நமக்கு வந்து ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் பண்ணுவாங்க. என்ன ஒரு புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆன்லைனில் ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் புதுசாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா பேபால் அக்கௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? பேபால் அக்கௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து பண்ண முடியும். ஆனால் இது ஆட்சன்ஸ்ன்றதால நமக்கு பேபால் அக்கௌண்ட் வேண்டியதில்லை. சரிங்களா? நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, நார்மலாக எந்த பேங்க் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ எஸ்பிஐ, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ், அதை போக நிறைய இருக்குது, எவ்வளோ பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த பேங்க் வச்சுருந்தாலுமே சரி, ஓகேவா, உங்களுடைய பேங்க்குக்கு போய் ஒன் டைம் விசிட் பண்ணிவிட்டு அதாவது அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுவாங்களே மேனேஜர் அல்லது ஹெச்ஆர் மோர் தென் யாராக இருந்தாலும் சரி, நம்ம பேங்க் பாஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்சி கோடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஓகேவா?
அதுபோல் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இந்த வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு அப்படின்னா அந்த பேங்க்குள்ளே போயிட்டு எனக்கு ஐஎஃப்சி கோடு அந்த பர்டிகுலர் பேங்க்கில் இருக்கும் ஒவ்வொரு பாஸ்புக்குமே. ஈவனாக அந்த ஐஎஃப்சி கோடுன்றது காமனாக எல்லாருக்குமே ஒன்றா தான் இருக்கும். அதே போல் அந்த பேங்க்குன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் வந்து நடக்கிறதுக்குன்னு ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஏரியா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கோடு, அந்த ஷிஃப்ட் கோடு மூலிமா தான் இன்டர்நேஷ்னல் அமௌண்ட்டை வந்து நம்மளால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். கூகுள் ஆட்சன்ஸில் நமக்கு பேங்க் டு பேங்க் அதாவது டேரெக்டாக ரிசீவ் ஆகிறதால இந்த ஷிஃப்ட் கோடு மூலிமா தான் அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வெப்சைட் ரன் பண்ணுறதால இது வந்து நமக்கு சிங்கப்பூர்லேருந்து அமௌண்ட் வந்து போட்டு விடுவாங்க. ஓகேங்களா, ரெண்டும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். அதாவது யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்லேருந்து வரும். அதுவே பிளாக் ரிலேட்டடாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் பிளாக் ஸ்பெல் டொமைன் வச்சுருந்தாலும் சரி, எதாவது .com .net .org மோர் தென் எனி கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன் எது வச்சுருந்தாலுமே சரி, உங்களுக்கு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை பொறுத்து ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரியுமே மாறும். ஓகேங்களா, இந்தியாவிலேருந்து உங்களுக்கு வெப்சைட்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். ஓகேவா, சரி. இப்போது பேங்க்கு டீட்டெயிலில் நம்ம எப்படி எந்த கோடு ஷிஃப்ட் கோடு கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிவிட்டு மற்றதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏன்னா உள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்க அப்படின்னும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியா, சரி. இப்போது ஃபார் டேவுக்கு $99.75 வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். கீழே பாருங்கள் எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா 614 பேர் ஃபார் டேவுக்கு நம்ம வெப்சைட்டில் வந்திருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலி இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் ஸ்க்ரீனில் தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் ஒன்று, நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஒரிஜினலாக ஃபேக்காக, ஓகேவா, அது ஒன்று. அது இல்லாமல் ஏன் நான் சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசுறதுக்கான ரீசனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் கிட்டத்தட்ட நான் வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த நான் வந்து ஆட்சன்ஸ் சொல்லி ரிப்போர்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். எக்ஸ்பெரிமெண்ட்டுனா ஆட்சன்ஸில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுமா, ஏன்னா ஃபர்தராக ஆன்லைனில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, ஊகாமர்ஸ், அஃபிலியேட்டு, அது போல் ட்ரேடிங்கு நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு வந்து வித்தவுட் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் ஆட்சன்ஸ் மட்டும்தான். ரெவன்யூவை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் எதுனா ஆட்சன்ஸ் மட்டும்தான். ப்ரோ எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிறேன், வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா, கடைசியில் சொல்கிறேன். சரி, இப்போ டாபிக்குள்ளே வந்துடும் மறுபடியும். இப்போது உண்மைக்குமே ஃபார் டேவுக்கு $99 அதாவது $100 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, $100ன்றது ரொம்பவே கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஒரு நாளைக்கு $500 வரும், $1000 வரும், $10,000 கூட ஆட்சன்ஸில் சம்பாதிக்க முடியும். சரிங்களா, ஆனால் அந்தளவுக்கு நம்ம பேக் அண்டில் மினிமம் 5லேருந்து 6-7 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். சரியா, சரி. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், இப்போது $99 உங்களுக்கு வந்திருக்கு ப்ரோ, இப்போது நீங்கள் இவ்வளோ நேரம் சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் நேம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். சொல்கிறேன் கேளுங்க. என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfull.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், செக் பண்ணி பாருன்னு சொல்லிவிட்டு. இப்போது வெப்சைட் நேம் சொல்ல முடியாதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு ஆகாதவங்க, ஓப்பனாக சொல்ல போனால் என்னுடைய எனிமேஷன் சொல்லலாம், அதன் என்னுடைய காம்படிட்டர் இப்படியும் நம்ம எடுத்துக்கலாமே. சரியா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு போகிறாங்க, ஆடு வந்து வெப்சைட் நேம் சொல்லிட்டுனாவே போச்சு, உள்ளே போகிறாங்க, VPN போடுறாங்க, ஃப்ரீயோ அல்லது பெய்டு சர்வீஸோ ஏதோ ஒரு VPN எடுத்துக்கிறாங்க. அவங்களால எவ்வளோக்கு எவ்வளோ ஆடு கிளிக் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆடு கிளிக் பண்ணி வெப்சைட்டை காலி பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஒன்று இல்லையா, ஃப்ராக்ஸினா VPN மாதிரி தான் அதுவும் ஒர்க் ஆகும். இன்டர்நேஷ்னல் இந்த இந்தியாவிலேருந்து ஓப்பன் ஆகிற டேப் வந்து அதே US UK அந்தமாரி அதர் கண்ட்ரிலேருந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து காலி பண்ணிட்டு போயிடறாங்க. இந்தமாரி எவ்வளவோ மெத்தட்ஸ் இருக்குது ஒரு வெப்சைட் காலி பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது, புரியுதுங்களா? அதனால தான் என்னோடய வெப்சைட் நேம் வந்து சொல்ல முடியல. ஆக்சுவலி எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு நான் ஓப்பனாக சொல்லிட்டு ஸ்டார்டிங் என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfull.com. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து டில் இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம வெப்சைட்டில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆர்டிக்கல் போட்டிருக்கோம், அது எப்படி டிலீட் பண்ணியிருக்கோம், தென் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வெப்சைட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது இன்ச்சு பெஞ்சாக வாட்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ நீச்சல் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் தாராளமாக போயிடலாம். தமிழில் போய் முடிஞ்சால் நான் கொடுக்குற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் எதனா ஒரு யூடியூப் சேனல் கொடுக்குறாங்களா ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துட்டு, அது போக
ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரைக்கும் நான் எது போல் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். போய் 100 வீடியோ நான் 200, 300 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து லைவ் ப்ரூஃப் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன்ல, போய் செக் பண்ணி பார்க்காம நீங்கள் எதுவுமே பேசவே கூடாது. ஓகேங்களா? நான் சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசுகிறனோ அல்லது வெப்சைட் காமிச்சு பேசுகிறனோ அது உங்களுக்கு தேவையில்லாது. என்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்கிறனோ அதை பொறுத்து ஒர்க் பண்ணுங்கள். ஒன்று இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ட்டுக்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்குறதா நினச்சிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அவ்வளோதானே தவிர நீங்கள் தேவையில்லாத போய்ட்டு மற்றவங்ககிட்ட அமௌண்ட்டு கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட வேண்டாம் அப்படின்றத இன்டெரக்டாக சொல்ல வரேன். புரியுதா? சரி, டாபிக்குள்ள வந்துடலாம். இப்போது டுடே டாலர் $100 ஆவரேஜாக இந்த $99.75 வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோமா? சரி, இப்போ கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு 2 சோர்ஸ் தான். ஒன்று வெப்சைட்டுக்கு ஆளுங்க வரணும், 2வது ஆடு கிளிக்கு நடக்கணும். ப்ரோ தெளிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு நடந்தால் தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று வரும். சரிங்களா? எனக்கு புரியல ப்ரோ, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னு என்னென்னு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பட் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். வெப்சைட்டுனா ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு சம் ரிசல்ட்டு போய் கூகுளில் தேடுவீங்கள்ல, அதில் .com .net .org இந்தமாரி சம் ரிசல்ட் வரும். புரியுதுங்களா? அதுதான் வெப்சைடு. இது வந்து பேக் ஹண்டில் ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி ஒர்க் ஆகணும் வச்சுங்களேன். இது வந்து ஹோஸ்டிங் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா டாபிக் மாறி போயிடும். புரியுதுங்களா? ஸோ இது போல் நமக்கு ஒரு வெப்சைட் வேணும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ எல்லாமே வெப்சைட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு, யூடியூப் சேனல்லேருந்து வர கிடையாது. ஓகேவா? ஏன்னா யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த் அதாவது 8 மந்த் கிட்டத்தட்ட ஆக போகுது. யூடியூப் ஆர் வெப்சைட் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கெல்லாம் ஒன்றா தான் இருந்தது, பிரிச்சுட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ரெவன்யூமே வெப்சைட்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ள வந்துடலாம். இப்போ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டுல, அது எப்படி பேக் ஹண்டில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? கீழே பாருங்க, பேஜ் வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு? கிட்டத்தட்ட 614 பேர் ஃபார் டேக்கு வந்திருக்காங்க. இந்த 614 பேர் வந்ததால் கிட்டத்தட்ட $99.75 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? அப்போ ப்ரோ என்ன ப்ரோ, அப்போ ரெவன்யூ வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள். அப்படியே பேஜஸ் கீழே கிளிக்ஸ் எவ்வளோ இருக்குது? 16 கிளிக்ஸ் இருக்குது. அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வரும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்கே தெரியும். ஸோ அந்த விதத்தில் கிளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 16 கிளிக்கு நடந்திருக்கு இல்லையா? ஸோ 16 பேர் வெப்சைட்டுக்கு வந்து வெப்சைட்டில் வந்திருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஆடு வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 16 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட $99.75 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. சரி, இப்போது 16 பேர் வந்ததால் ஆடு கிளிக் நடந்துச்சு. ஆடு கிளிக் நடந்ததால் ஃபார் டேவுக்கு $100 அந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். இது பாசிபிளா? வந்திருக்கிறதே ஒரு 600 பேர் தான், ஆனால் ஃபார் டேவுக்கு $100 அது பாசிபிளானா 100% இதுக்கு நான் கேரண்டி பாசிபிள். ஓகேவா? ஏன்னா போய் டவுட்டாக இருக்கா, போய் பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். 1 இயர் 2 இயர்ஸ் பேக்கில் போங்க, அப்படியே எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் டேவுக்கு 150 பேர் வந்தாலுமே $100 சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் டிராஃபிக்காக இருக்கணும். சோஷியல் மீடியா எந்த டிராஃபிக்குமே இருக்கும்போது மோர் தென் எல்லா சோஷியல் மீடியாவும் கவர் அப் பண்ணலாம். அது பிரிண்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், டெலகிராமில் இருக்கலாம், வாட்ஸ்அப், மோர் தென் அதாவது சோஷியல் மீடியா நீங்கள் எது எடுத்தாலுமே அது இதுக்குள்ளே கவர் அப் ஆகும். ஆர்கானிக்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதோ ஒரு கீவேர்ட். இப்போது நான் வந்து எப்படி சொல்கிறது, வெட்டிங் ஃப்ளெக்ஸ் பேனர் ஃப்ரீ டவுன்லோட் இது போல் ஒரு கீவேர்ட்ஸ் நான் போடுறேங்க. அந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணும்போது என் வெப்சைட் வரணும். டாப் 10க்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல ரேங்க் ஆகிட்டு அதில் வந்து என் வெப்சைட் வரக்கூடிய யூசர் வந்து அந்த பேஜ் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த பேஜுக்குள்ளே வரக்கூடிய ஆடு வந்து யாராச்சும் கிளிக் பண்ணால் தான் இந்த அளவுக்கு ரெவன்யூ வரும். இதுதான் ஆர்கானிக். ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம ஆளுங்க தெரியுமா எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? வாட்ஸ்அப்பில் ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருப்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதேமாரி இன்ஸ்டாகிராமில் லேக் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, மோர் தென் யூடியூப் சேனலே இருப்பாங்க. அது போல் இருக்குன்னா இது ரீடைரக்ஷன், அதாவது என் வெப்சைட் இது இருக்குது, உங்களுக்கு வேணும்னா போய் பர்ச்சேசிங் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ரீடைரக்ஷன் மாதிரி. அதாவது வரக்கூடிய யூசர்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து ஏதோ வேறு இடத்துல டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ரீடைரக்ஷன் அங்கே போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மாற்றி விடுவாங்க. கான்செப்ட் புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியிற அளவுக்கு உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரியா? சரி, இப்போ டாப்பிக்குள்ளே மறுபடியும் வந்துடுவோம். இப்போது 16 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் $100 வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது பக்கத்துலேயே பாருங்கள், முக்கியமாக இதுதான் ரொம்ப ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே கூட இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இது எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு ஹையாக இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, சிபிசினா என்ன? பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது,
சிபிஎஸ்சி பேக் எண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம், அதாவது இது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $162.46 இருக்குது. அப்படின்னா ஒரு யூசர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து அவர் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா $162.46 வந்து நமக்கு கிடைக்கணும் ஒரு ஆடு கிளிக் நடந்தால். சரிங்களா? இதுக்கு தான் அந்த பேஜ் ஆர்பிஎம் அந்த அளவுக்கு காட்டுது. ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது, $6.23 இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $6.23 தான் நமக்கு கிடைக்கும். ப்ரோ அப்படின்னா என்ன இவ்வளோ சொல்ல வரீங்க, பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு கீழே சிபிசி இருக்குல்ல, அப்போது அதில் என்ன காட்டுதோ அந்த அளவுக்கு தான் ரெவன்யூ வருமானம். ஆமாம். அப்போ அந்த பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா, இது ஓவராலாக நண்பா. இப்போ இந்தியாவுக்கு யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரபி, இந்தமாரி டயர் 1 கண்ட்ரியான எல்லா கண்ட்ரிலுமே உங்களுக்கு ஆர்கானிக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வராங்கன்னு யூசர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அதை பொறுத்து அது ஓவராலாக தான் காட்டும். இது பர்டிகுலராக கண்ட்ரி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமில்ல, அதுபோல் ஓவராலாக தான் காட்டும். ஸோ அது கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து சிபிசி இன்க்ரீஸ் ஆகலை, ரெவன்யூ கம்மியாக வருது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ டாப்பிக்கில் வந்துடலாம். இப்போ இந்த பேஜ் ஆர்பிஎம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நண்பா, மறுபடியும் சொல்கிறேன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக் பேஸ் பண்ணி ஆர்டிக்கல் கிடையாது, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பேஸ் பண்ண ஆர்டிக்கல் எதுவுமே கிடையாது. உனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி, அது எந்த இன்சூரன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. யூஎஸ், அதாவது யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரியை மட்டும் டார்கெட் பண்ணி நீ வேலை செய், கண்டிப்பாக உனக்கான ரிசல்ட் இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. சரியா? சரி, இம்ப்ரெஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட 2220 இம்ப்ரெஷன். அதாவது கேன்னு போட்டிருக்குல்ல, கேருனா 1000 வரும். சரிங்களா? அதே எல்ல போட்டிருக்கு அந்த இடத்த அப்படின்னா லட்சத்தில் போகும், எம்எம் போட்டிருக்கு அப்படின்னா மில்லியனில் போகும். ஓகேவா? கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். இப்போ கே தான் இருக்குது அப்படின்னா 2220 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? சரி, பக்கத்தில் இந்த இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் ஆட்சன்ஸில் வராது. ஆட்சன்ஸை தாண்டி இன்னும் 3 கம்பெனி இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு மோர் நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து ஆடு ஷோ பண்ணும். அது இல்லாமல் ஒரு சில வந்து கேம்ஸ் விளையாடும் போது டக்குன்னு வந்து ஆடில் வந்து ஆடு ஷோ பண்ணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மோப். ஓகேங்களா? ஆட்சன்ஸ் உடைய கம்பெனி தான் ஆட் மோப்புமே கூட. இது ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ். அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட்ஸு அந்த ஆட் வந்து ஆடு கிளிக் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஆடு பார்த்தாலே போதும், அதுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதுக்குள்ளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ரெஷனுக்கு தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஆட் மோப்பு. அதேமாரி ஆட்எக்ஸ், அதாவது ஏடிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? அதுக்குமே இசிபிஎம், அதுக்குமே இம்ப்ரெஷனுக்கு தான் ரெவன்யூ வரும். அடுத்ததாக ஆட்சன்ஸ் 360, இதுக்குமே இசிபிஎம், அதுக்கு தான் ரெவன்யூ வரும். அதுவும் வந்து இம்ப்ரெஷனுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான், இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூ, இல்லைனா வராது. மறுபடியும் சொல்கிறேன், ஆட்சன்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடியது எல்லாம் பொருந்தும். ஆடுகளுக்கு நடந்தால் ஆட்சன்ஸில் ரெவன்யூ வரும், இல்லைனா வராது. அதை தாண்டி ஆட்சன்ஸ் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டு தான் 3 இருக்குது. ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360, அது போக ஏடிஎக்ஸ், அதாவது ஆட் மேனேஜர். ஓகேங்களா? இது 3த்துக்கு வந்து இம்ப்ரெஷன் கொடுப்பாங்க, ஆட்சன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? சரி, இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருது அப்படின்னா, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர் வந்து எவ்வளோ நேரம், எவ்வளோ செகண்ட்ஸ், எவ்வளோ மினிட்ஸ், எல்லாமே ஒன்று தான். அதாவது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமா, அது போல் ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ டைம் உள்ளே இருக்காங்க, எவ்வளோ டியூரேஷன் உள்ளே இருக்காங்க அப்படின்னும் அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டரிங் ஆகும். அதுக்குன்னு வெப்சைட்டுக்கு வந்து போயிட்டா வந்தால் கவுண்டரிங் ஆகாது. வெப்சைட்டில் வந்து அந்த ஆட் இருக்குல்ல, அந்த ஆடு வந்து அந்த வரக்கூடிய யூசர்ஸ் வந்து எந்த பேஜில் அவங்க இருக்காங்களோ அது ஷோ பண்ணணும். அந்த பேஜில் வந்து ஷோ பண்ணால் தான் அது வந்து இம்ப்ரெஷனுக்குள்ளே கவுண்டரிங் ஆகும். ஹெட்டரில் ஆடு வச்சுட்டு கண்டென்ட்டுக்கு சண்டையில் அவங்க படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஆடு வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு வச்சு, அப்போது இம்ப்ரெஷன்றது கம்மியாக தான் வரும். புரியுதுங்களா? ஸோ ஆடு வந்து அவங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டரிங் ஆகும். புரியுதா? சரி, இப்போ இம்ப்ரெஷன் வந்து ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் வரும் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ நல்லா பாருங்கள், 614 பேர் பேஜஸ், அதாவது 614 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்துருக்காங்க. அவங்க வந்து மினிமம் எவ்வளோ செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட் வச்சுக்கங்களேன், அவங்க எவ்வளோ நேரம் இருந்தாங்களோ அதை பொறுத்து 2220 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு எவ்வளோ தெரியுமா வரும்? 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வருது, 1000 பேஜ் வருது அப்படின்னா மினிமமாக 5500லேருந்து 6000 இம்ப்ரெஷன் வரணும் நண்பா, குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு. புரியுதுங்களா? சரி, கீழே பாருங்கள், பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.61% வந்து இருக்குது. பேஜ் சிடிஆர் இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, மோர் தென் ஒரு தெரிஞ்சோ தெரியாமல் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, எனக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகாமல் என் வீடியோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா பேஜ் சிடிஆர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வந்து ரன் பண்ணணும், சர்வே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேஜ் சிடிஆர் வந்து கம்பல்சரி மெயின்டைனிங் பண்ணி ஆகணும். ஓகேங்களா?
பேஜ் சிடிஆர் வந்து மெயின்டைனிங் பண்ணாத விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆட் லிமிட் விழுந்துடும். அதாவது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட ஒரு சில டைமில் வந்து சஸ்பெண்ட் ஆகிடலாம், அதாவது க்ளோஸ் ஆகிடலாம். சரியா? அது எப்படி ப்ரோ இந்த பேஜ் சிடிஆர் வந்து நம்ம 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னா, நண்பா இதை நான் சொல்ல கூகுளோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே 250 பேர் ஃபார் டேக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா 2 ஆடு கிளிக் நடக்கலாம். 2 பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பேஜ் சிடிஆர் 0.07% வந்து இருக்கும் அப்படின்றது அஃபிஷியலாக உங்கள் பேஜஸில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்குங்க. தென் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னா 50 ஆடு கிளிக்கு தாராளமாக நடக்கலாம். பேஜ் சிடிஆர் 5% இருக்கும். புரியுதா? ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகவே கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆட்சன்ஸை கொண்டு நம்ம கைவிட்டு போக போகுதுரா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். புரியுதா? ஸோ பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். அது ஒரு நாள் 2 நாள் இருந்தால் பிரச்சனை நண்பா. லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே தான் இருக்குது. 1 மந்த்துக்கு பார்த்தாலும் 10க்கு மேலே தான் இருக்குது. 3 மந்த்துக்கு பார்த்தாலும் 10க்கு மேலே தான் இருக்குன்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எப்போ மெயில் வரனே தெரியாது. இவர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி போட்டு மெயில் வந்துடும். புரியுதா? சரி, உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சேஃப்டியாக இருக்குன்னா பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போது இந்த ரெவன்யூலாம் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கண்ட்ரிஸ் தான். எந்த கண்ட்ரிலேருந்து இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்றது பக்கத்துலேயே பாருங்கள், நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். யூஎஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 451 பேஜஸ், அதாவது 451 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா ஆவரேஜ் $7.67 வந்து கிடச்சிருக்கு யூஎஸ்லேருந்து. ஆவரேஜாக மொத்த ரெவன்யூமே யூஎஸ்லேருந்து தான் வந்திருக்கு, $99.77. ஆனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா 163 பேர் வந்திருக்காங்க. சிபிசி பாருங்கள் 0.01 தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்குமே அதிகபட்சமாக சிபிசி 0.04 இல்லை 5 தான் இருக்கும். ஓப்பனாக சொல்லுங்கள், அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஆனால் அவ்வளோ இருக்குது அப்படின்னா தாராளமாக கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, இல்லையா கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு அப்படி எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலான்றது நான் உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன்னா. சரியா? ஆனால் ஒரு ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது நண்பா. ஆக்சுவலி நம்ம எவ்வளோ தான் நான் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும், எவ்வளோ தான் கண்டென்ட் குவாலிட்டியாக போட்டாலும் இந்தியாவில் மட்டும் $1ன்றதுனால கொண்டு வரவே முடியல. அது என்னாலன்றது கிடையாது, எந்த ஒரு ஃப்ரீலான்சர்ஸாலையும் இந்தியாவிலேருந்து உங்களால் ஃபார் கிளிக்கு $1ன்றது கண்டிப்பாக சொல்கிறேன் கொண்டு வர முடியாது. அதேமாரி கொண்டு வந்தாலும் வித்தின் 1 ஹவரில் குறைஞ்சி போயிடும். அதான் உண்மை. சரியா? ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, பிகினராக வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களா, ஷோ தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் அதர் கண்ட்ரியான டயர் 1 கண்ட்ரி, அதாவது யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, அது போல் மற்ற கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும். சரிங்களா? அதனால் இந்தியா பேஸ் பண்ணி மட்டுமே எனக்கு ஒர்க் பண்ண, எனக்கு தமிழ் மட்டும் தான் வரும், இங்கிலீஷ்லாம் வராது அப்படின்னா கற்றுக்குங்க, ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டாம். அது ஸ்டார்டிங் ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் ஃப்யூச்சரில் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் நீச்சர்ஸ் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் போய் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸ் பாருங்க நண்பா, அப்போ தான் நான் புரியும் ஏன் நான் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஏன்னா என்ன தான் நம்ம, அதாவது என் சேனலில் இருக்கிற 800 வீடியோ செக் பண்ணி பாரு, இது வரைக்கும் இந்தியாவிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றது உனக்கு அப்போ தான் ஐடியா கிடைக்கும். புரியுதா? ஆனால் சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவில் இருக்கிற டயர் 1 கண்ட்ரியில் இருக்கிற ரெவன்யூ எல்லாம் சேர்த்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் நம்ம சேனல் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா கம்பேர் பண்ணி பார்க்காம நானும் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்க, 1,00,000 பேர் வராங்கன்னா அந்த 1,00,000 பேர் உனக்கு யூஎஸ்லேருந்து வராங்கன்னா நீ 1 மந்த்லேயே பணக்காரன் ஆகிடுவேன். புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, உண்மை இதுதான். யூஎஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன், ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? தென் அது யூடியூப் சேனலுக்குமே பொருந்தும். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து ரெவன்யூ அதிகமாக தான் இருக்கும். புரியுதா? சரி, ஆவரேஜாக 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு இப்போவே. இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு. ஏன், அதாவது நான் ஆட்சன்ஸில் சம்பாதிச்சிட்ருக்கல, இதுபோல் ரெவன்யூ ஆன்லைனில் சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ண முடியும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னா வேர்ட்பிரஸ். ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வெப்சைட் பில்ட் பண்ணி லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை வித்தவுட் அமௌண்ட்டில் நோ காஸ்ட்டில் நான் ஒர்க் பண்ணணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பிளாகர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். பிளாகர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுளோடையது அஃபிஷியல் சைடு. சரிங்களா? ஒரே ஒரு சிங்கிள் மெயில் ஐடி இருந்தால் போதும் நம்ம பிளாகர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லேர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் எதையும் லேர்ன் பண்ணிக்க முடியாது. பேசிக்காக நமக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணி டொமைன் ஹோஸ்டிங்கெலாம் ஃப்ரீயாகவே நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஆர் தென் ஃபார் இயர் ஆனால் ரினியூவல் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. உங்கள் மெயில் ஐடி இருக்குது, யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சால் போதும், கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து சைனிங் பண்ணாலே போதும், லைஃப் லாங் இருக்கும். எக்ஸ்பீரியன்றது ஒன்று பிளாகருக்கு கிடையவே கிடையாது. சரிங்களா? ஆனால் வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ் லெவல் எல்லாமே நம்ம பில்ட் பண்ணலாம். உனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணணும், இல்லை நான் வந்து ஒரு அஃபிலியேட் பண்ண போகிறேன், என்னுடைய ப்ராடக்ட் ஓன் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு ஷாப் இருக்குது நான் ப்ரீமியமாக காட்டணும், இல்லை நான் வந்து எனக்கு பிரான்ச் இருக்குது,
அதாவது இது சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் இருப்பீங்க இல்லையா? இது எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் பண்ணணும், வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது உங்களுக்கு வந்து வெப்சைட் பில்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட அதாவது ஹையர் பண்ணி நீங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக 11,000 வந்து சார்ஜ் பண்ணுறேன். அதாவது 11,000 வாங்கிட்டுருக்கேன். ஆன்லைன் கிளாஸோட இன்க்ளூட் உங்களுக்கு கவரப் பண்ணணும் அப்படின்னா லைஃப் லாங் சப்போர்ட்டோட 15,000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு 1 இயருக்கு வந்து ஹோஸ்டிங் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். லைஃப் லாங் சப்போர்ட் இருக்கும். வாங்கக்கூடிய ஹோஸ்டிங் டொமைன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்த ஆக்சஸ் உங்களுடைய மெயில் ஐடியில் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். எதுவுமே எங்கிட்ட இருக்காது. இயருக்கு ஒன்ஸ் டைம் வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபர்தராக ஆன்லைன் கிளாஸில் எப்படின்றத உங்களுக்கு சொல்லிவிடுவேன். சரியா? வெப்சைட் பில்ட் பண்ண இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன ஹையர் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி டவுட் வந்து எதனா நான் சேட்டிங் மூலிமா நான் வந்து பேசலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கீழே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, இன்ஸ்டாகிராம் மோதன் சோஷியல் மீடியா எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் மோதன் வாட்ஸ்அப் இல்லை டெலகிராம் இல்லையா கால் பண்ணிருக்கேன். 3 எதுனா ஒன்று பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரீப்ளேவ் கிடச்சிரும். உங்களுக்கான டவுட்டும் நான் கிளியர் பண்ணுறோம். புரியுதா? சரி. இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வெப்சைட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்கிட்ட வெப்சைட் இருக்குது. சரி மாதிரி சொல்கிறேன், வெப்சைட் இருக்குது, எனக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் தெரியாது, ஆர்டிகல் போட்டு எப்படி ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கணும்னு தெரியாதுன்னா நம்மக்கிட்ட ஆட்சன்ஸ் அப்ரூவல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஃபார் ஆர்டிக்கல் வந்து 150 ஸ்டார்ட் ஆகுது. மினிமமாக குவாலிட்டியாக பண்ணணும்னா அது அந்த மாதிரி அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். நீங்கள் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும். 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், அதாவது 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும், 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதாவது கன்க்ளூஷன் எங்கே முடியுன்றது எனக்கு தெரியாது. நான் எடுக்கக்கூடிய சப்டைட்டில் பொறுத்து கன்க்ளூஷன் வந்து மினிமம் வந்து 2000 வேர்ட்ஸ்க்குள்ளே போகலாம் ஒரு சில டைமில். ஓகேவா? சரி, உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வேணும், உங்கள் வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா, குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா தாராளமாக என்னை ஹையர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இன்க்ரீஸ் ஆக்கவே முடியல, அதாவது ரெவன்யூ வந்து எக்ஸ்ட்ரா வரவே மாட்டேங்குது, அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிக்கல்னால் இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா இந்தமாரி Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிக்கல் கொடுப்பேன். அது போகிறது மூலிமா நீங்கள் வந்து உங்களுக்கான ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆர்டிக்கல் ரைட்டிங் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் தலைமை நான் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது போக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எஸ்இஓ சர்வீஸ் A to Z, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, அது போக ஒயிட் டாட், கிரே டாட், இது எல்லாமே எஸ்இஓக்குள்ளே வரும் நண்பா. உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் எஸ்இஓ கூட தெரியல அப்படின்னா எஸ்இஓ கிளாஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே மினிமம் 2,000 to 3,000 ஸ்டார்ட் ஆகும். இல்லை ப்ரோ, நான் ஆட்சன்ஸ் இல்லை, நான் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து ஆட் செட்டப் பண்ண தெரியலன்னா ஆட் மேனேஜர்லேயுமே நம்ம வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் வெப்சைட்டுக்கு தேவையான A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் வந்து 5,000 ஸ்டார்ட் பண்ணாகும். இல்லை டொமைன் ரேட்டிங் A கிரேஃபில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுவும் 5,000 ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாமே மினிமமாக 50+ இருக்கும், 15+ இருக்கும். ஓகேவா? அது போக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. பேக்லிங்க் எல்லா சர்வீஸுமே நான் வெப்சைட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். misterfood.comல போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க எல்லா சர்வீஸும் நம்ம வெப்சைட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். சரியா? ஸோ பேக்லிங்க் குவாலிட்டியாக ஒரு பேக்லிங்க் வேணும் அப்படின்னா மினிமமாக ஒரு பேக்லிங்க் 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். இல்லை எனக்கு வந்து நார்மல் பேக்லிங்க் கிடச்சா போதும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் ₹1 விதத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக நீங்கள் 1000 பேக்லிங்க் 1000 பேக்லிங்க் எடுத்து உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் அது போக வெப்சைட் ஆடிட்டிங் பார்க்குறது, வெப்சைட் ஸ்பீடப் பண்ணுறது, வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்ரூவல் ஆகலை, லோ வேலையம் கண்டென்ட், பாலிசி விலேஷன், இந்தமாரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, அந்தமாரி நிறைய சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட 280 கோர்சஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ஃபுட்டேஜில் கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து வீடியோவாக நான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னா மற்றவங்க அதை காப்பி பண்ணி அவங்களோட வீடியோவாக க்ரியேட் பண்ணி அவங்க வந்து ஒரு பெய்டு சர்வீஸாக ஹையர் பண்ணிடுறாங்க மற்ற ஃப்ரீலான்சர்ஸ். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து எனக்கு செட் ஆகாதுன்றதால தான் நம்ம வந்து ஃபர்தராக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது, ஓரளவு எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் தான் உங்களுக்கு நான் இப்போதைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணி A to Z எல்லா டவுட்டுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிங்க. சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. இல்லை ஃபர்தராக என்ன டவுட் பண்ணுங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா கால் பண்ணும் போது டைம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் போது நைட்டு 10 மணிக்கு மேலே கூட நீங்கள் பார்க்கலாம், 1 மணி கூட பார்க்கலாம், பிரச்சனை கிடையாது. டவுட்டா கால் பண்ணுறேன். ஓகேவா? நான் கால் அட்டன் பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக நானே கூப்பிட்ருவேன், பிரச்சனை கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எனிவே
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நண்பா. ஓகேங்களா? எனிவே பாய்.